ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தாங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கும்போது எந்த நியூஸ்லையும் பெருசாக அதை கவர் பண்ண மாதிரி தெரியல. எல்லா மீடியாவும் வந்திருந்தது, பார்த்தேன். நியூஸில் பைட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய மீடியா வந்திருந்தது. ஆனால் எதுலேயுமே பெருசாக அந்த நியூஸை நான் பார்க்கப்படல. ஸோ நம்ம சேனலில் வழக்கம் போல் தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா நியூஸும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதே வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம், ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வறுமையில் இருக்காங்க. முக்கியமாக எல்லாருமே சொல்கிற விஷயங்கள், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நீங்கள் இவரை மீட் பண்ணுங்கள், இவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவார், இல்லை நீங்கள் டேரெக்டாக தலைமைச் செயலகத்துக்கு போங்க, அங்கே யார்கிட்டனா பேசுங்க, ஏதாவது லிங்க் இருக்கா, இல்லை ஏதாவது லோக்கல் கட்சி ஆஃபீஸ் போங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மக்கள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் இந்த தினசரி கூலி வேலைக்கு போகிறவங்க, வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் தான். இது பெருசாக யாரும் அட்ரஸ் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைங்க தான். அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா குடிசை வீடு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கணவர் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற நிறைய பேர், அங்கே இருக்கிற லோக்கல் பொலிட்டீஷியன்லேருந்து கட்சி ஆஃபீஸெல்லாம் நிறைய இடத்துக்கு ஏறி இறங்கியிருக்காங்க. நிறைய இடத்துல மனு கொடுத்துருக்காங்க. நிறைய பேரை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்களுக்கு என்னென்னா அடுத்த வாழ்வு, அதாவது அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரெகுலராக தேவையான சாப்பாடுக்கான வழிகளும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கோ, ஏதாவது ஒரு வருமானம் வேணும், இல்லை ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லி பல இடத்துக்கு போயிருக்காங்க. பல இடத்துல வேலை ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே கிடைக்கல. யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு கணவர் கூட கிடையாது. ஸோ அதில் இன்னும் வருத்தமான விஷயம் 3 குழந்தைங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது நிஜமாலே ஒரு படத்தில் வர காட்சி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. இப்போ சமீபமாக நம்ம லோக்கலில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎம் செலுக்கு எழுதி போடுங்க, இல்லை மெயில் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஒரு லெட்டர் எழுதிட்டு போய் கொடுங்க. ஸோ அது கொடுத்தாலும் 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்க வேலை கிடைக்குமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வருமா, இல்லை லோக்கல் பொலிட்டீஷியன் ஏதாவது பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என் அறிவு கெட்டின வரைக்கும் யாருமே அதை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை பிரதர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு போய் கிடச்சிருக்கு, இல்லை அவங்களுக்கு லோக்கல் பொலிட்டீஷியன்ஸோ கவுன்சிலரோ எம்எல்ஏவோ யாராவது உதவி பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று லோக்கலில் அந்த ஒன்று அவங்க கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க ஏதாவது கவுன்சிலரோட சொந்தக்காரங்களோ, எம்எல்ஏவோட சொந்தக்காரங்களோ, இல்லை யாரோட ரெஃபரன்ஸ்லேயோ வந்தவங்களுக்கு உதவி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு பொதுமக்களில் யாராவது ஒருத்தர் கஷ்டம் சொல்லி கேட்டு போய் ஏதாவது அரசியல் கட்சி உதவி பண்ணியிருக்க நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கட்சி ஆஃபீஸ் ஏறி இறங்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இத்தனை இடத்துக்கு போய் வந்தீங்க, யாருமே உங்களுக்கு உதவி பண்ணல. இப்போ அரசியலுக்கு நடிகர் விஜய் அவர் வந்திருக்காரு, அவரோட ஸ்பீச்சு மாநாடுலாம் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. பல வருஷமாக மக்கள் இயக்கம் என்ற பேரில் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் விலையில்லா விருந்தகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், பனையூரில் 8th அவென்யூவில் தான் அவரோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறாரு. ஸோ அங்கே போய் மீட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் கஷ்டத்தை எடுத்து சொல்லுங்கள், அவங்களாச்சும் உதவி பண்ணுறாங்களா பார்ப்போம். நான் எல்லா இடமும் போயாச்சு, எல்லா கதவும் தட்டியாச்சு, யாருமே பண்ணலை, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதிட்டு நேராக பனையூர் போயிருக்காங்க. அங்கே போனோன்னா நம்ம கழக பொதுச் செயலாளர், அதாவது ஜென்ரல் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா புசி ஆனந்த் சார் அங்கே ஆஃபீஸில் இருந்திருக்காரு. அந்த டைமில் இவங்களை போய் பார்த்துருக்காங்க. சார் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அதை ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துருக்காங்க, எங்களோட இது இருக்குன்னு அவங்களோட கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொன்னோன்னா சார் கேட்டிருக்காரு, உங்களுக்கு என்னம்மா பண்ணணும், என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சின்ன கடையோ ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி கடை உங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு டீ கடை அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்தா என் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கும் மீதி அதுக்கான செயல்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஓகேவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்டோன்னா அவங்களோட ஏரியா வந்து முடிச்சூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் முடிச்சூர். அவங்க ஏரியா டீட்டெயில்ஸு அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் விஜய் சார் கிட்ட சொல்கிறேன், தளபதி கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ண வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க போய் வித்தின் ஒரு ½ hourல பார்த்தீங்கன்னா தளபதி விஜயனுக்கு இந்த நியூஸ் போய்
அங்கே செங்கல்பட்டில் யார் நிர்வாகி இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கில்லி ஷரத் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இமீடியட்டாக இந்த அட்ரஸில் போய் பாருங்கள். ஆனால் ஒருத்தவங்க வந்து பார்த்துருக்காங்க, அது ஜென்யூனா உண்மையாக அவங்க கஷ்டம் படுறாங்களா நிஜமாலே இருக்காங்களா போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அந்த ஏரியா எப்படி இருக்குது, அவங்களுக்கு டீ கடை கேட்டிருக்காங்க, அதுக்கான என்னன்ற ப்ராசஸ் பண்ணுவோம், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக அங்கே தொண்டரணி தலைவரான கில்லி ஷரத் மற்றும் முடிச்சூர் பகுதி தான் அங்கே இருக்கிற பகுதி நிர்வாகி தோழர்கள் எல்லாருமே போய் அவங்கள நேரடியாக போய் சந்திச்சிருக்காங்க. நிஜமாலே பார்த்தீங்கன்னா அவங்க குடிசை வீட்டில் தான் இருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க. நிஜமாலே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி விஜயண்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே அவர் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுங்கள், கேட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுங்கள், அந்த குழந்தைங்களுக்கு என்ன படிப்பு செலவு தேவையோ கேளுங்க, இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அந்த அந்த நிர்வாகிகள்லாம் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம், எங்களுக்கு கடை வச்சு கொடுத்தா போதும், குழந்தைங்களோட படிப்பு செலவு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கடையோட வாடகை நான் அடைச்சிக்கிறேன், எனக்கு கடை ஒன்று வச்சு கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக அவங்க போய் ஆனந்த் சாரை மீட் பண்ணி பனையூரில் போய் பார்த்துட்டு வித்தின் ஒரு 7 days, அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடை வச்சு கொடுத்து அவங்க அந்த கடைக்கு தேவையான பொருள், ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே அனைத்தும் வாங்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதை கேட்ட உடனே இதை நம்ம பொதுமக்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கலன்னா எப்படி? நம்ம தோழருக்கு ஆல்மோஸ்ட் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம். மெயினாக மக்களுக்கு தெரியணும். எந்த அரசியல்வாதியும் எந்த கட்சிக்காரங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி நான் பார்த்ததில்லை. அதான் முன்னாடியே நான் சொன்னேன், யாராவது இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது கட்சிக்காரங்க ஹெல்ப் பண்ணி, அதாவது பொதுமக்கள்லேருந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது கட்சி ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்துருக்காங்க, இமீடியட்டாக 5 நாளில் அந்த விஷயம் நடந்திருக்கு. பார்க்கும்போது ஆட்சியில் கிடையாது, நாங்கள் எதிர்கட்சியும் கிடையாது, நாங்கள் அரசியலில் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்பாடு விஜய் நம்ம பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது அதை அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல, எனக்கு இந்த கடை வச்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் கனவு நிறைவேறின மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இனிமேல் என் குழந்தைங்களோட படிப்பு நான் பார்த்துப்பேன், என்னோடய வாழ்வாதாரம் சரியாயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு தலைவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும், அவர் ஜெயிக்கணுன்ற மாதிரி வாழ்த்துறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. இதுக்காக உழைச்ச முடிச்சூர் பகுதியை சேர்ந்த நிர்வாகிய தோழர்கள் அனைவருக்கும் என் சார்பும் நம்ம டீம் ரோட் சைடு அம்மணி சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு ஃபேமிலியே பார்த்திங்கன்னா இதனால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் தாங்க விஜயனை வந்து நிறைய மக்கள் மனசில் போய் நிற்கிறதுக்கான காரணம். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஷூட்டிங் நடக்கும்போது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதெல்லாம் பிரேக் டைமில் சும்மா வெளியே மூஞ்சில் மாஸ்க்கு கட்டிட்டு வெளியே நடந்து போவார். அங்கே சைக்கிள் கடையில் வேலை செய்கிறவங்க, சின்ன சின்ன கடைகளில் வேலை செய்கிறவங்க கிட்டலாம் பேசுவாங்க, அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சைக்கிள் கடையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈசிஆரில் அவங்களுக்கு அந்த கடை வச்சு கொடுத்துருக்காங்க. போய் கேட்டுறேன், மாம் அது விஜய்ன்றது யாருக்குமே தெரியாது, மாஸ்க் கட்டிட்டு போய் அவங்களோட பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சிருக்காது. இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷமாக இதை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்போவுமே இந்த எளிய மனிதர்களுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், அந்த மக்களுக்குள்ளே போய் அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியறதா இருக்கட்டும், இந்த பூ கட்டுற கடைக்கு கொடை கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் சார்பாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், நெல்லை மாவட்டத்தில் ஒரு அம்மா வந்து விஜய் அண்ணனை பார்த்திங்கன்னா அவங்களோட மூத்த மகனாக நினச்சிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக. அப்போது ரீசெண்டாக அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க, எனக்கு எப்படியாவது இவரை பார்க்கணுன்ட்டு. உடனே நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய், இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள சந்தித்து அவங்க பெட்டியெல்லாம் திறந்து பார்த்தா விஜயனோட சின்ன வயசு ஃபோட்டோஸு, அவர் நடித்த படங்கள், அவர் பேசின வசனங்கள் எல்லாமே அவங்க பெட்டிக்குள்ளே எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப வயசான அம்மா அவங்க. பார்க்கும்போது எந்த அளவுக்கு விஜய் நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க, அவங்க நிஜமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவர் தான் என் மூத்த பையன் சொல்லி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ளே எந்த ஆழத்தில் விஜய் நம்ம போய் உட்காந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு விஜய் அவர்களை பார்க்கணுன்ட்டு. இப்போ ரீசெண்டாக நடந்ததில்ல அம்பேத்கர் அவர்களோட ஃபங்க்ஷன், எல்லாருக்குமான தலைவர் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் வந்திருந்தார். ஸோ நெல்லை மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிங்க அவங்களோட சொந்த செலவில் அந்த அம்மாவை சென்னை கூட்டின்னு வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வச்சு விஜய் அண்ணனை பார்த்து மீட் பண்ணி பேச வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வெளியே வந்தோன்னே பேட்டி கொடுத்துட்டாங்க, என் மகனை நான் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க விஜயனை வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் ரொம்ப பெருசாக போய் உட்காந்துருக்குன்னே சொல்லலாம், ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாகவே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி டீ கடை வச்சு கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வெளி அரசியல்வாதிங்க யாராவது பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை அரசியலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிற ஆளுங்களாக இருக்கட்டும், அவங்களாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி பார்த்துருந்தா, ஏன்னா எனக்கு தெரியல. ஸோ மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்தா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. என் பேர் லக்ஷ்மினா. எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை, நாங்கள் வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் கேட்டோம், யாரும் செய்யலை எங்களுக்கு. நாங்களும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் போது தான் அண்ணன் கட்சி மீட்டிங்க்கு சொல்லியிருந்தாங்க, விழுப்புரத்தில் நடந்ததில்ல மாநாடு, அது சொல்லியிருந்தாங்க. அது சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம்.
அங்கே வந்து நிறைய பேர் நம்பர்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் கால் பண்ணி கேட்டோம். எல்லாம் பாண்டிச்சேரி ஏதேதோ ஊர்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த ஊர் சொன்னாங்க, பனையனூரில் போய் கேளுங்க, அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே போனோம். ஆனந்த் சார் இருந்தார். நாங்கள் போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். டீ கடை வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களே நேரில் வந்து உங்களுக்கு இந்த டீ கடையை திறந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. யாருமே செய்ய முடியாது, இவங்க செஞ்சுருக்காங்க. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பசங்கள்லாம் என்ன படிச்சுட்டு இருக்காங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து வார சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். பசங்களாம் வந்து ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஸ்கூலில் இங்கே தான் சேர்க்க போகிறேன். வேலைக்கு போயிட்டு வந்து நீங்கள் ஒரு இப்போ ஓனர் ஆகிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க? என்ன அண்ணன் முதல்ல நான் அமைச்சராக, ஆனால் எல்லாருமே ஓனர் ஆகிடலாம் சொல்ல வரேன் நான். சரி, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? எவ்வளவு செலவாயிருக்கு? என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? அவங்க அதாவது போயிட்டு தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகம் பனையூரில் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து பொதுச்செயலாளர் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காங்க. சந்தித்தோடனே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க. நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம். எங்களுக்கு யார்கிட்டயோ போய் ஹெல்ப் கேட்டோம், யாரும் எதுவும் பண்ணல. அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னம்மா வேணும் உங்களுக்கு, எந்த மாதிரி ஹெல்ப்னா? இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் டீ கடை அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் அதை வச்சு நான் சம்பாதிச்சு என் குழந்தைங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் வாயிலாக பொதுச்செயலாளர் அவர்கள் இங்கே செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் முடிச்சூரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் அவங்க ஃபேமிலி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி டீ கடை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு. அதனால் அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி நாங்கள் ஒரு 5 நாள்லேயே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை முடிச்சூர் பகுதி தலைவர் ரிஸ்வான், புஷ்பராஜ், தயா, குட்டி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கடையை வந்து ஏற்பாடு பண்ணி இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி உதவி கேட்குற எல்லாருக்குமே நம்ம பண்ணுறோமா? என்ன மாதிரியான செலக்ட் பண்ணுறீங்க? இல்லை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது. அவங்க 3 குழந்தைங்க, அது இல்லாமல் அவங்க வீட்டை போய் நம்ம பார்த்ததுக்கு அவங்க வந்து கூரை வீடு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போல அந்த 3 குழந்தைய நாளைக்கு படிக்க வைக்கணும், அவங்க வாழணுன்ற ஒரு வாழ்வாதாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ செலவாயிருக்கு சார்? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,30,000 கிட்ட ஆயிருக்கு சார். இந்த கடை வாடகை எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம், சேல்ஸும் பார்த்து கடை வாடகை அவங்களே கட்டிக்கணுமா? அது எந்த மாதிரி சார்? ஆமாம் சார், நம்ம இப்போ அட்வான்ஸ் பண்ணி நம்ம கடையை எடுத்து கொடுத்துருக்கோம் சார். மாதம் வந்து கடைக்கு 5,000 ரூபாய் வாடகை. அதுக்கு வருமானத்துக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே. அதை வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிறேன்னு இருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து போண்டா, பஜ்ஜி, பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு போதுமானது, எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க.